குருச்சரணம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி விநாயகரை வேண்டிக்கிறேன். காலையில் இன்றைக்கி பிரதோஷ நாள். விநாயகருக்கு தீர்த்தம் ஊற்றிட்டு நல்லபடியாக குளிச்சுட்டு எங்கள் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஈவினிங் பிரதோஷத்துக்கு ஈஸ்வரன் கோயிலுக்கு போகணும். இன்றைக்கி காலையில் சூப்பராக போச்சு பாருங்கள். இது வாய்க்கால் பக்கத்தில் இருக்கிறனால நான் போயிட்டு அங்கேயே துணி துவச்சிட்டு குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு விநாயகருக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சுருவேன். தீர்த்த குடம், சூடம்பத்தி, தீபம் பறக்கு எல்லாம் தேவையானதெல்லாம் எக்ஸலில் போகிறனால எல்லாம் எடுத்து வண்டியில் மாட்டிடுவேன் ஃபஸ்ட்டு வேலை. அதுக்கப்புறம் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அங்கேயே குளிச்சுட்டு நைட்டியோடு இருக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அங்கேயே குளிச்சுட்டு சாமிக்கு தீபம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்துடுவோம். பாருங்கள் இன்றைக்கி ஒரு இந்த இது ஃபஸ்ட்டு காம்பவுண்ட்லாம் கட்டாமல் இருந்துச்சு. இப்போ விநாயகருக்காக காம்பவுண்ட் கட்டி சூப்பராக இருக்குது பாருங்கள். நான் போகிறப்ப எங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு தீர்த்தம் ஊற்றுனாங்க. இந்த விநாயகர் ரொம்ப சக்தி வாய்ந்த விநாயகர். எல்லா பக்கம் உட்கார்ந்த மாதிரி தான் இருக்கும். இந்த விநாயகர் நின்றுட்டுருக்கிற மாதிரி இருக்கும். இது ஒரு விசேஷமானது. பக்கத்தில் ராகு கேது இருக்காங்க. இது சிவன் பார்வதியும் இருக்காங்க. இந்த மாதிரி ஃபேமிலியோடு இருக்கிற மாதிரி ஒரு அம்சமாக இந்த இடத்துல எங்கள் ஊரில் வச்சுருக்குறாங்க. இது நான் வாய்க்கால் தண்ணி வந்தால் டெய்லியுமே போயிடுவேன். அங்கே போய் குளிச்சுட்டு சாமிக்கு தீர்த்தம் ஊற்றிட்டு வந்தோம்னால நம்ம நினச்சது நிறைவேறும். அவ்வளோ நல்ல பவர்ஃபுல்லான சாமி இது. ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக, ஓம் கம் கணபதியே நமக. ராகு கேது பகவானை வணங்குகிறேன். இது கோளாறு பதிகம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே. ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார்க்கு மிகவே. இது தினமும் ஒரு 9 டைம்ஸ் சொல்லிகிட்டே வாங்க. எனக்கு நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு. நம்ம சும்மா போய் மௌனமாக நின்று மனசுக்குள்ளே நமக்கு வேணுங்கிறத மட்டும் வேண்டதை விட இந்த மாதிரி சொல்லி அந்த ஸ்லோகம்லாம் சொல்லி வேண்டுனோம்னா அதுக்கு ஒரு தனி பவர் இருக்குது. நான் ஃபஸ்ட்டெல்லாம் எனக்கு தெரியாமல் மௌனமாக நின்று தான் சாமி கும்பிட்டு வருவேன். ஆனால் இப்போ விநாயகரா அதுக்குண்டான ஒரு ஸ்லோகம், ஒரு சின்ன ஸ்லோகம் ஈஸியாக நமக்கு மனப்பாடம் ஆகிறத சொல்லி சாமி கும்பிட்டோம்னாலே அதுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இது கோளாறு பதிகம் தினமும் சொல்லணும். சூரிய நமஸ்காரம் தினமும் சொல்லிவிட்டு காலையில் 6 to 7க்குள்ளே சொல்லிவிட்டு சாமி கும்பிட்டு பாருங்கள். அந்த நாள் சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள்.